அதாவது கலர் கிரேடிங் நம்ம என்ன தான் அவ்வளோ சொன்னாலுமே கலர் கிரேடிங் வந்துட்டு இன்வால்வ்ஸ் போத் கலர் கரெக்ஷன் அண்ட் கலர் கிரேடிங். ஸோ அந்த கலர் கரெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 3 ஸ்டெப்லேயே முடிச்சிடலாம். அந்த 3 ஸ்டெப் அட்லீஸ்ட் ஃபார் திஸ் நான் சொல்கிற ப்ரொசீஜரில் 3 ஸ்டெப்பில் முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் எக்ஸ்போசர் அட்ஜஸ்ட்மெண்ட், செகண்ட் ஸ்டெப் இஸ் ஒயிட் பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், தேர்ட் ஸ்டெப் இஸ் சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இது 3த்துலேயே வந்து நம்ம வந்து கலர் கரெக்ஷனை முடிச்சிடலாம். கலர் கரெக்ஷனை முடிச்சதுக்கப்புறம் கலர் கிரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். மெயினாக ஒன்று வந்து இருக்கிற கலரை மேனிப்புலேட் பண்ணுறது, இந்த கலர் வி ஹேவ் இந்த இமேஜ், அது வந்து நம்ம HSL பண்ணலாம். இப்போ லைட் ரூமை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு ஹியூ, சேச்சுரேஷன் அண்ட் லூமினன்ஸுக்கு வந்து அந்த இது இருக்கும்ல, ஸ்லைடர் இருக்கும்ல, அதில் பண்ணுவோம்ல, அதே தான். ஸோ இங்கே HSL கர்வ்ஸ் இருக்கும், அந்த கர்வ்ஸில் பண்ணுறது. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லாத கலரை நம்ம வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அது வந்து நம்ம வந்துட்டு ஸ்ப்ளிட் டோனிங் பண்ணுவோம் லைட் ரூமில். ஸோ எந்தெந்த இடத்துல ஹைலைட்ஸ், மிட் டோன், ஷேடோஸில் எந்தெந்த இடத்துல என்னென்ன கலர் வேணுமோ அதை வந்துட்டு இன்டியூஸ் பண்ணுறது. கலர் கிரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இருக்கிற கலர் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இல்லாத கலர் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. இந்த 2 வேல்யூ வந்து கலர் கிரேடிங்கில் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்து எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த ஹைலைட்ஸில் எல்லோஸ் ஆட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிட்டு இருந்ததா. ஸோ வந்துட்டு ப்ளூவோட டாப் மோஸ்ட் பாயிண்ட் அந்த ஒயிட்ஸ் அண்ட் ஹைலைட்ஸுக்கு வந்துட்டு அப்படியே லைட்டாக எல்லோஸ்க்கு தள்ளுவேன். அது ஒரு மாதிரி ரொம்ப மஞ்சள் இருந்தது அப்படின்னா அந்த ரெட்ஸ் இருக்குல்ல, அந்த ரெட்ஸை வந்துட்டு மேலே தள்ளலாம். ரெட்டு இந்த RGB கர்வ் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரெட்டு வந்து என்ன சொல்கிறது, இன்க்ரீஸ் பண்ணால் ரெட்டு, டிக்ரீஸ் பண்ணால் சயானு. அதே மாதிரி ப்ளூ சேனலில் வந்துட்டு ப்ளூ வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணால் எல்லோ, ப்ளூ வந்து இன்க்ரீஸ் பண்ணால் ப்ளூ. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லை. ஸோ அதில் வச்சு விளாடலாம். கலர் வீல்ஸ் இருக்குது. கலர் வீல்ஸே வந்துட்டு நீங்கள் வந்து கெயின், காமா, லிஃப்ட்டில் வந்துட்டு எந்தெந்த இடத்துல என்னென்ன கலர் இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆர் தெர் இஸ் சம்திங் கால் HDR வீல்ஸ். HDR வீல்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறது. அதாவது நீங்கள் வந்துட்டு ஓவராலாக அந்த கெயின் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் HDR வீல்ஸ் வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது, அந்த ஹைலைட்ஸ், மிட் டோன், ஷேடோஸுங்கிறதே இன்னும் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பான். ஸோ ஸ்பெக்குலர் தான் வந்து கம்ப்ளீட் ஒயிட்ஸ், அது வந்து அதில் ஃபுல் ஒன் தான். ஸோ அந்த இது வந்து ஸ்பெக்குலர்னு இருக்கும், அதில் ஹைலைட் இருக்கும், லைட் இருக்கும், ஷேடோஸ் இருக்கும், டார்க் இருக்கும், பிளாக்ஸ் இருக்கும். ஸோ அதையே வந்து இன்னும் நல்லா ஸ்பெசிஃபிக்காக இன்னும் பிரிச்சிருப்பான். அது வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்துக்கு மட்டும் நீங்கள் கலர் கரெக்ட் பண்ணணும்னா இன்னும் அது வந்து ஸ்பெசிஃபிக்காக பண்ணலாம். ஸ்ட்ரீட் ஃபோட்டோஸ் கொஞ்சம் ஈஸி தாங்க, ப்ரொவைடட் நீங்கள் கொஞ்சம் தள்ளி நின்று பின்னாடிலேருந்து ஒரு நல்ல ஃபோக்கல் லென்த்தில் இருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 50, 85, சில பேர் 105 எடுத்துலாம் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு சேஃப், ஜாலியாக எடுத்துகிட்டு போயிடலாம். பட் இப்போ என்கிட்ட இருக்க கஷ்டம் என்ன அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற ஒரே ப்ரைமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஷூட் பண்ணிருக்க 16mm f1.4 சிக்மா லென்ஸு. இது ஒன்று தான் என்கிட்ட இருக்க ப்ரைமே. 50mmலேயே நான் நிறைய ஸ்ட்ரீட்ஸ் ஷூட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்ட்ரீட்ஸோட ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன் மயிலாப்பூர்லேயே கோல்டன் ஹவரில் வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்ட்ரீட்ஸ் எடுத்திருக்கேன் 50mmல. இட் இஸ் ப்ரிட்டி ஈஸி, லைக் வந்துட்டு பின்னாடி தள்ளி எடுத்துடலாம். பட் இது வந்துட்டு 16mmன்றதுனால த ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ ஹாவ் டு கோ ஃப்ரண்ட். யூ ஹாவ் டு என்ன சொல்கிறது, நீங்கள் கிட்டக்க போகணும். யூ ஹாவ் டு கெட் க்ளோசர். யூ ஹாவ் டு அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் வளைஞ்சு கொடுத்து போகணும். நான் அப்படியே கோபுரத்தையே பார்த்து நின்றுட்டு இருந்தேன்னா பக்கத்தில் இருக்கிற பார்த்து வந்துட்டு ஒரு போலீஸ்காரர் சுற்றிட்டு இருந்தார். சுற்றி முடிச்சுட்டு இப்படி தான் வருவாருன்னு தெரியும். வருவாருன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அவருக்கு ஃப்ரேம் அப்படியே வச்சிட்டேன். கரெக்டாக ஒரு சென்டரில் வரார், வந்தனே பட்டர்னு வந்து ஷட்டர் அடிச்சிட்டேன். இங்கே யாரும் மொபைல் ஃபோனில் ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது, எடுக்காதீங்க அப்படின்னு. அதாவது செல்ஃபோன் மற்றும் கேமரா கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது, அது ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட் அப்படின்னு போட்டிருக்குது அங்கே பின்னாடி சைடில் பேனர். ஸோ ஐ ஜஸ்ட் வென்ட் பிஹைண்ட், பின்னாடி போயிட்டு அதையும் ஃப்ரேமில் வர வச்சு நான் அந்த ஃபோட்டோ எடுத்தேன். எனக்கு வந்துட்டு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆல் தேங்க்ஸ் டு இப்போதைக்கு இருக்கிற மாடர்ன் கேமராஸில் எல்லாத்துலேயும் ஆட்டோ ஃபோக்கஸ் சூப்பராக இருக்குது. இந்த ஒரு ஷாட் நான் எடுத்தேன்ற ஒரு நினைவு கூட எனக்கு இல்லை. நாங்கள் வந்துட்டு இந்த பின்னாடி இருந்த பூக்கடையில் வந்து செருப்பை விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டோம். இவங்கள்ட்ட தான் விட்டோம், ஏன்னா அங்கே விடுறதுக்கு இடம் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு அப்போ தெரியல. காசு கேட்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு போனால் அவங்க அழகாக சொன்னாங்க, இந்த மாதிரி காசெல்லாம் வேணாமா, அதை பூ வாங்கணும்னா வாங்கிக்கோங்க, காசெல்லாம் வேணான்னா விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை கேட்கும்போது. உண்மையாகவே நாங்கள் பூ வாங்கிட்டு போனோம். அப்படி வாங்கும்போது எங்கள் பூ வாங்கும்போது தான் நின்று அந்த இடத்துல வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த இதோட துள்ளி குச்சி வரும், துள்ளி குச்சி கைடு
ஸ்ட்ரைட் ஃபேஸிங் மீயே நில்லு. கொஞ்சம் லெக்ஸ் வைடாக இருக்கட்டும். கொஞ்சம் அவ்வளோதான்டா. கை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துக்கோ. அவ்வளோதான், அப்படி இரு. லைட்டாக தலையிறக்கு கீழே. இன்னும் கூட இப்படி வரலாம். அவ்வளோதான்டா, சூப்பரா. நான் பாட்டுக்கு 2 ஃபோட்டோ எடுத்துக்கோனே. நான் ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோங்களா? நீங்கள் டீ ஆத்துறதோடய 2 ஃபோட்டோ எடுத்துக்கிறா. சூப்பர்ண்ணே. நன்றிண்ணே. லைக் வெளிச்சம் அப்போ தான் வர ஆரம்பிச்சிது. திடீர்னு பார்த்தா நல்ல நேரம் எங்களுக்கு வெயிலும் வந்துருச்சு. ஒரு மாதிரி அப்போ தான் வெயில் வருது, ஒரு மாதிரி கோல்டன் அவர் லைட்டாக ஹிட் ஆகுது. அந்த டெனிம் ஜாக்கெட்டை கட்டிட்டு ஒயிட் டிஷர்ட்டில் வந்துட்டு சில ஃபோட்டோஸ் எடுத்தோம். இந்த டால் பில்டிங்ஸ் பார்த்தாலே அது ஒரு ஆர்வம் எனக்கு. வந்து சிக்மா 16 நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். இந்த லோ ஆங்கிளில் டால் பில்டிங்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணி ஒரு ஷாட் எடுக்கணும் அப்படின்னு ஆசை. சும்மா ஒரு செவத்தில் சாய் வச்சு ஒரு மினிமலாக ஒரு ஷாட், ஒரு செட் எடுப்போம் அப்படின்ட்டு எடுத்தது. ஆக்சுவலாக அது நான் நினச்சி கூட பார்க்கல. அதெல்லாம் லைக் என்ன சொல்கிறது, ப்ளோரி பில்டிங்கு, இந்த மாதிரி க்ரீன்ஸு, அந்த மாதிரி அவ்வளோ லொக்கேஷன் அது இதெல்லாம் இருக்கும்போது திடீர்னு ஒரு பிளெயின் பேக்ரவுண்ட் இவ்வளோ கொடுக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கல. திடீர்னு வெயில் ஸ்டார்டட் ஷோயிங் அப். லைக் செம்மையாக ஒரு மாதிரி நல்லா வர ஆரம்பிச்சு, ஒரு மாதிரி க்ளோ வர ஆரம்பிச்சுது. பட்டார்னு வந்துட்டு நாங்கள் இந்த ஹோல் ஷூட்டோட வைப்லேயே இல்லாமல் வேறு ஒரு தீமாகவே வந்துட்டு ஒரு மாதிரி செம்ம வைப்ரண்ட்டாக டக்குன்னு திருப்பி அகைன் டெனிம் ஜாக்கெட் ரிமூவ் பண்ணிட்டு ஒயிட் டிஷர்ட்லேயே வந்துட்டு ஒரு ஃபுல் செட் ஒன்று எடுத்தோம். லைக் ஃபுல்லாக பேக்ரவுண்டில் வெயில் இருக்க மாதிரி அந்த லைட்டாக ஹிட் ஆகிற மாதிரி அந்த லைட் ரேஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நேச்சுரலாக ஆன் கேமராவில் ஆனது தான். ஒரு மாதிரி நல்லா வந்துருந்துச்சு அந்த இது. டக்குன்னு இந்த வெயில் எந்த இடத்துல வச்சு பார்த்தா நல்லாயிருக்கும், இந்த பேக்ரவுண்ட் நல்லாயிருக்கு, இந்த இது ஃபோர்க்ரவுண்டில் இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் அப்படியே பிளான்லாம் பண்ணிவிட்டு வி ஜஸ்ட்
டக்கு டக்கு டக்குன்னு நிறைய ரேண்டம் ஷாட்ஸ் அதெல்லாம் எடுத்தோம். கேமரா லென்ஸ் அன்மவுண்ட் பண்ணிட்டு லென்ஸ் இப்படி திருப்பி வச்சு எடுத்தீங்கன்னா அவ்வளோதாங்க ரிவர்ஸ் மேக்ரோ முடிஞ்சு போச்சு. லென்ஸை கழட்டிட்டு ஐ டிட் த ரிவர்ஸ் மேக்ரோ திங் அண்ட் அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஐ ஆக்சுவலி காட் சம் ரியலி ரியலி அமேசிங் ஷாட்ஸ். It works with almost anything you have. Like you can try this out with many different details, many different textures and patterns and many different gears that you have. வணக்கம் நண்பர்களே, சூர்யா ஸ்டாமினா சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கங்க. நீ பார்த்தீங்கன்னா This was the first time that I was shooting rolling shots. எனக்கு பெருசாக தான் ஷூட் பண்ணணுன்ற பிளான்லேயே இல்லாததால் நான் சும்மா ரேண்டமாக கேமரா பிடிச்சடி ஷட்டர் எடுக்க ஆரம்பித்தேன். அண்ட் இட் வாஸ் நாட் ஷார்ப் பிகாஸ் நான் அதுக்குன்னு நான் பிளான் பண்ணி எடுத்தேன்னா மேபி இருந்திருக்கலாம். பட் இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஆல்சோ. ஸோ சரி ஸ்லோ ஷட்டர் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. சரி ஓகே டக்குன்னு நம்ம வந்துட்டு நார்மலே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஷட்டர்லேயே வச்சுட்டு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். தட் டர்ன்ட் அவுட் ப்ரிட்டி டீசென்ட்லி. The weather was actually good. Like ஒரு நல்ல டீசெண்டான ஒரு ப்ளூ ஹவரில் இருந்தோம். The colors and the lighting and the whole weather was சூப்பராக இருந்துச்சு. ஓவர் காஸ்டான ஃபோட்டோஸ்லாம் லைக் பின்னாடி பேக்ரவுண்டில் ரொம்ப ஹைலைட்ஸ் ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸ்டான ஃபோட்டோஸ்க்கெலாம் வேறு சேவ் பண்ண வழியே இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து அண்டர் எக்ஸ்போஸ்டாக இருக்க ஃபோட்டோஸ் வந்துட்டு யூ கேன் பிரிங் பேக் டு லைஃப். பட் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சுன்னா கிளிப் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான் காலி, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எப்போவுமே ஓவர் எக்ஸ்போஸ் ஆன ஃபோட்டோஸ் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வேறு வழி கிடையாது. அன்லெஸ் அன்டில் வி யூஸ் அன் ND ஃபில்டர் வி கான்ட் லைக் எக்ஸ்போஸ் போத் ஈக்குவலி. ஸோ த சான்சஸ் ஆர் வெரி வெரி லெஸ். நீங்கள் ரால் எடுக்கணும் ஆர் வந்துட்டு ஸ்லாகில் எடுக்கணும் அந்த மாதிரி கணக்கெலாம் இருக்குது, விச் இஸ் நாட் தி ஐடியல் கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ்க்கு ஐ ஆக்சுவலி லைக் இட் திஸ் வே. கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணி அந்த கிளாரிட்டியை குறைச்சது மாதிரி அதான் அந்த சாஃப்ட் க்ளோ லுக். எஃபெக்ட்ஸில் போயிட்டு we are going to decrease the clarity like a bunch. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸில் அப்படியே அந்த அந்த ஸ்கையோட அந்த அந்த ஓவர் காஸ்டானது அப்படியே 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 லைட் அப்படியே ரேப் அரவுண்ட் ஆக ஆரம்பிக்கும். இட்ஸ் இஸ் ரியலி நைஸ். டெக்ஸ்சர் நல்லா ஏற்றிக்கலாம். ஏற்றிட்டு டீட்டெயில்ஸில் போய்ட்டு ஷார்ப்னஸையும் கொஞ்சம் ஏற்றிட்டு திஸ் ட்ரிக் ஐ ஹவ் செட் பிஃபோர். ஷார்ப்னஸ் வந்துட்டு ஒரு இதுக்கு வந்துட்டு ஒரு 35-50 போல் வச்சோன்னா ஃபுல் இமேஜுக்கு ஷார்ப்னஸ் ஆகும், விச் வி டோன்ட் நீட். நம்ம வந்து அந்த எட்ஜஸ் கர்வ்ஸ் அரௌண்டில் தான் அந்த ஷார்ப்னஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு ஷார்ப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு மாஸ்கிங் யூஸ் பண்ணிக்கிறது இஸ் a வெரி குட் ஃபீச்சர் ஆக்சுவலி. இப்போ ஐ எம் கெட்டிங் இன் டு தி கிரெய்னி ஃபிலிம். ஸோ கிரெய்னி ஃபிலிமில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ யூஸ்வலி கோ வித் B01, B03 ஆர் A04. இது 3 தான் நான் வந்துட்டு மெயினாக எப்போவுமே யூஸ் பண்ணேன். இது 3த்துக்குள்ளே தான் நான் ஸ்விட்ச் பண்ணிட்டே இருப்பேன். நான் யூஸ்வலாக பிளாக் அண்ட் ஒயிட் பண்ண மாட்டேன். பட் அப்படி பண்ணுறேன் அப்படின்ற கேஸில் திஸ் ஐ ஹவ் பின் டூயிங் ரீசென்ட்லி. கலர் கரெக்ஷனில் வந்து ஸ்னாப்சீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சேச்சுரேஷனையும் குறைச்சிட்டு நாயர் எஃபெக்ட்ஸ். ஸோ நாயரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஆட்ஸ் கிரெயின் அண்ட் இட் ஆட்ஸ் தட் வாஷ்ட் அவுட் ஃபீல். அங்கே வாஷ்னே ஒரு செட்டே இருக்கும். லைக் அது வந்துட்டு தட் ஆக்சுவலி பிரிங்ஸ் திஸ் என்ன சொல்கிறது, இந்த ஹைலைட்ஸ் வந்து வாஷ் ஆகி அந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் லாஸ்ட்டான ஒரு மாதிரி அந்த சாஃப்ட் வைப்பை கொண்டு வரும். ஐ டோன்ட் ப்ளே வித் தட் மச் பிகாஸ் அகேன் பிக்சரோட குவாலிட்டி இன்னும் குறைக்க வேணாம். சின்ஸ் ஏற்கனவே ஃபோட்டோ வந்து ஏற்கனவே பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணியாச்சுன்றதுனால அந்த ஃபில்டர் ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் அந்த வாஷையும் லைட்டாக குறைச்சிட்டு ரொம்ப லைட்டாக தான் வச்சுருப்பேன். இங்கே வந்து கிரெயின்ஸ் ஆட் பண்ணிப்பேன் லைக் ஒரு 30 போல் அந்த மாதிரிலாம். அண்ட் தேர் ஆர் மல்டிபிள் திங்ஸ் டு இது. இந்த மோஸ்ட் அந்த ஹெச் சீரீஸில் தான் யூஸ்வலி ப்ளே வித். அது இல்லை அப்படின்ற கேஸில் தான் அந்த எஸ் சீரீஸ்க்குள்ளே நான் போவேன். ஸோ தேட் இஸ் தட். நான் அந்த ஒர்க் நடுவில் நிறைய கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போய்ட்டு வரும்போது ஒரு வீக்கெண்ட் ஒரு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்றதுனால நான், ஈஸ்வர், பிரதோஷ், தனுஷ், மதன் நாங்கள் 5 பேர் வந்து ஈஸ்வரோட ஃபார்ம் ஹவுஸில் அச்சரப்பாக்கம் இருக்க ஃபார்ம் ஹவுஸில் போய்ட்டு ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவோம், சில் பண்ணிட்டு வருவோம். அதுதான் பிளான். ஓகேவா? எனி effect or transition or color grade, intense color grade or music for that matter, all that are temporary. நீங்கள் என்ன தான் எவர்க்ரீனாக கான்டென்ட் யூஸ் பண்ணால் கூட, எவர்க்ரீன் மியூசிக் யூஸ் பண்ணால் கூட அந்த டெம்பரரி வைபுக்கு அது நல்லா இருக்குமே தவிர ஒரு 10-20 வருஷம் கழித்து பார்க்கும்போது அதில் ஏதோ ஒன்று அடி வாங்கின மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதில் தப்பே கிடையாது. ஒவ்வொரு கான்டென்ட்டுக்குமே ஒரு டைம் பீரியட்னு ஒன்று இருக்குது. பட் திஸ் இஸ் நாட் அ கான்டென்ட். அதுதான் நாங்கள் மென்ஷன் பண்ணணும்னு வந்தேன். பிகாஸ் இது வந்துட்டு
நான் வந்து கான்டென்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறத விட நாங்கள் எல்லாருமே வந்துட்டு நான் ஆக்சுவலாக அப்லோட் பண்ணுற ஐடியாவில் கூட கிடையாது. நான் வந்து எங்கள் எல்லோரும் வச்சு பார்த்துக்கிறதுக்காக ஒரு வீடியோ நான் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்றது தான். ஒரு மெமரி நான் க்ரியேட் பண்ணோம், சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதான். ஸோ அதுதான் என்னோடய கோல் மோட்டிவாகவே இருந்தது. அண்ட் அதை நான் ஷூட் பண்ணும்போது கூட எனக்கு அந்தளவுக்கு வரும்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நிறைய லைவ் ஆடியோஸ் நிறைய நான் பிக் பண்ணியிருந்தேன், நிறைய கான்வர்சேஷன்ஸ், நிறைய டைலாக்ஸ்லாம் சூப்பராக பிக் ஆயிருந்துச்சு. சப்போட்டா மரம் சப்போட்டா காணும், சப்போட்டாக்கு சப்போர்ட் இல்லை பாவம். உள்ள வச்சு பிஓவி ஷாட் எடுப்போம். உள்ள வச்சு இவ்வளோ நான் குடிச்சிட்டு யார் எனக்கு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் கூட போய் அதை பிரிக்காம மில்பி கிஸ் பேக்கெட் தான் நாங்கள் ஹைலைட்டு. எஸ் ஆக்சுவலாக பிரிச்சு இப்படி அடிக்க எடுத்துட்டு வரலாம்னு பார்த்தேன். அந்த அவ்வளோ சீன்லாம் பட் நீ எடுத்து சொல்லு, நான் க்ளோஸ் போகிறேன். போட்டனா ரூபர் ஃபுல் மொமெண்ட் அப்படியே அவ்வளோ அழகாக ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு, டாக்குமெண்ட் ஆயிருந்துச்சு. எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அதனாலே கூட இருக்கிறவங்களுக்கு நான் எப்போ ரெக்கார்ட் பண்ணுறேனே தெரியாது, எனக்கே ஒரு லிமிட்டுக்கு மேலே எப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறேனே தெரியாது. பிகாஸ் அது முக்கால்வாசி நேரம் என் கையிலே இருந்துச்சு. அண்ட் ரெக்கார்ட் பண்ணுற நேரத்தில் ரெக்கார்ட் ஆகிடும். அண்ட் த பிக்கஸ்ட் ப்ளஸ் இஸ் யூ டோன்ட் நீட் டு கம்போஸ். ஓகே, அது அப்படியே வச்சா போதும், ஓரளவுக்கு எல்லாமே ஃப்ரேமில் இருக்கிறது எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரீபோர்ஷன் கூட பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹேவ் தட் மெமரி. அந்த 2 நாள் நான் இப்போ எத்தனை வருஷம் கழித்து பார்த்தாலுமே அந்த 2 நாள் பரவாயில்ல, இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு அந்த மெமரி அது வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு அந்த தாட்டுக்காக தான் நான் ஷூட்டும் பண்ணேன். அந்த தாட்டை மைண்டில் வச்சு தான் நான் எடிட்டும் பண்ணேன். நம்மளாம் இன்ஸ்டாகிராமர்ஸ் கிடையாது, நம்மளாம் ஃபோட்டோகிராஃபர்ஸ், நம்மளாம் வீடியோகிராஃபர்ஸ் அப்படின்ட்டு நான் அப்பப்போ வந்து ரிமைண்டர் போட்டு போவேன். நம்ம வந்துட்டு கண்டென்ட்டை புட் ஃபோர்த் பண்ணிட்டு நம்ம பின்னாடி மறைஞ்சிக்கிறோம், நம்மளோட அந்த பர்பஸை இழந்து போயிடுறோம் அப்படின்னு நிறைய நான் கதை சொல்லியிருக்கேன். நம்ம எல்லாருமே ரொம்ப ஈஸியாக அப்படியே கான்டென்ட் ட்ரிவனாக போயிட்டுருக்கோம். நமக்கு வந்துட்டு இந்த ஒரு வருஷம் நானும் இந்த நிறைய கான்டென்ட் க்ரியேட்டர்ஸோட சுற்றி ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் லைக் பார்க்குற இடம் திரும்ப இடம் எல்லாமே கான்டென்ட் ட்ரிவனாக தான் இருக்கும். இந்த இடத்துல இதை கண்டென்ட் பண்ணலாம், இந்த இடத்துல இதை ஃபோட்டோ எடுக்கலாம், இது எடிட் பண்ணலாம் அப்படின்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு கான்டென்ட் யோசிச்சு நம்ம மண்டை அப்படியே ஒரு மாதிரி இதுவாகிடுச்சு. அப்பப்போ அதுக்கு ஒரு டீடாக்ஸ் தேவைப்படுது. வி ஆல் டிசர்வ் மோர் மெமரிஸ் தேன் கான்டென்ட். அவ்வளோதான். நான் வந்துட்டு அலி அப்தாலோட ஹியூஜ் ஃபேன். ஓகேங்களா, லைக் ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும், இந்த ப்ரொடக்டிவிட்டி ஸ்டஃபை பொறுத்த வரைக்கும் அலி அப்தாலோட நிறைய டிப்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ அந்த விஷயத்தில் தலைவன் வந்து ஜேர்னலிங் பற்றி நிறைய சொல்லியிருக்காப்புல. அண்ட் இந்த ரொட்டீன் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மேட் டி அவேலான்னு ஒருத்தர் இருப்பாப்புல. அவர் தான் வந்து இந்த 30 days ஆஃப் ட்ரைங் நியூ ஹேபிட்ஸுக்கெலாம் தலைவன் தான் கிங்கு. ஸோ வந்துட்டு ஐ வாண்டட் டு டூ சம்திங் லைக் தட். ஒரு 7 நாள் எடுத்து ட்ரை பண்ணுவோம். 30 daysலாம் எனக்கு செம்ம ஓவர்வெல்மிங்காக இருக்குது. 30 daysலாம் நான் பண்ணுவேன்னா எனக்கு தெரியாது. ஸோ ஒரு 7 days ட்ரை பண்ணிட்டு 7 days எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஏதோ ஒரு கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் ஆரம்பிச்சு 30 days ஆஃப் ஜேர்னலிங் வந்து ஒரு மாதிரி டிசிப்ளின்டாக கொண்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் மேபி. ஸோ கான்டெக்ட் சொல்லலாம் அப்படின்னா சரி சொல்லலாம் உங்கள்கிட்ட என்ன. அதாவது ஐ டர்ன் 25 this year. சில நாட்கள் முன்னாடி ஐ ஹேட் மை பர்த்டே. இந்த வருஷம் ஐ டர்ன் 25 விட்ஸ் really huge thing for me. To be honest, I never celebrated birthdays. எனக்கு வந்துட்டு birthday was never my thing. இந்த 24 வருஷத்துலையும் ஐ நெவர் ஆக்சுவலி என்ன சொல்ல இந்த கேக் கட் பண்ணி ட்ரீட் வச்சு பார்ட்டி வச்சு அந்த மாதிரி பர்த்டேஸ் நான் இது வரைக்கும் ஒன்று கூட செலிப்ரேட் பண்ணது கிடையாது. அண்ட் இயர்ஸ் வளர அப்படியே வந்துட்டு என்ன சொல்கிறது, ஐ நெவர் ஹேட் பீப்புள் அரௌண்ட் மீ. ஸோ சும்மா கூட இருக்கிறது கூட பசங்க இல்லாத போது செலிப்ரேட் பண்ணுறதுக்கெலாம் எங்கேருந்து ஆளுங்க. ஸோ அப்படியே தனியாகவே வர ஆரம்பிச்சதுனால ஐ வாண்டட் மை பர்த்டே டு பி லைக் தட். சும்மா சரி ஓகே ஜஸ்ட் another டேங்கிற மாதிரி போகணும். ஏன்னா வந்துட்டு முக்கால்வாசி நேரங்களில் என் கூட யாருமே இல்லை. அது மாதிரி திடீர்னு அந்த ஒரு நாள் மட்டும் எல்லோரும் வந்து என்னை வந்து அப்படி சஃபகேட் பண்ணுற மாதிரி ஆகிடக்கூடாதுன்றதுனால ஐ யூஸ்வலி டோன்ட் செலிப்ரேட் மை பர்த்டே. ஸோ தட் இஸ் திங். பட் என்னாச்சுன்னா இந்த வாட்டி வந்துட்டு சின்ஸ் இட்ஸ் மை 25th பர்த்டே, ஸோ கொஞ்சம் ஏதாவது வித்தியாசமாக பண்ணலாம், ஏதோ ஒன்று இம்பாக்ட்ஃபுல்லாக ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்லாம் நான் இயர் ஸ்டார்டிங்கில் நினச்சி வச்சுக்கிட்டு இருந்தேன். த செகண்ட் ஆஃப் த இயர் வாஸ் நாட் தட் குட் ஆஸ் ஏ பிளான்ட். இமோஷ்னலி கொஞ்சம் ஆஃபாக தான் இருந்தேன். அதுவும் என்னோட பர்த்டேக்கு முன்னாடி நாள் வந்துட்டு ஐ வாஸ் அட் மை லோவஸ்ட்னு சொல்லலாம். யூஸ்வலி டோன்ட் ரைட், பேப்பர் பென் எடுத்து எழுத மாட்டேன். பட் அன்றைக்கி என்னமோ தெரியல, வென் ஐம் அட் மை லோவஸ்ட் எனக்கு வந்து டக்குன்னு பேப்பர் பென் எடுத்துகிட்டு ஃபுல்லாக எழுதணும் அப்படின்னு தோணும். இது ஏன்னு தெரில. ஸோ அப்போ கூட இந்த நோட் தான் எடுத்துகிட்டு அந்த என்ட்ரியை பார்க்காம தான் என்னோடய ஃபியூச்சர் மீக்கான அந்த என்ட்ரியை பார்க்காம அப்படியே ப்ரஷ் பாஸ் பண்ணிட்டு ஒரு எம்டி பேஜ் எடுத்துகிட்டு உட்காந்து எழுதுறோம். 3 பேஜுக்கு எழுதுகிறேன். அப்படியே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிவிட்டு அடுத்த நாளும் வந்துச்சு. அடுத்த நாள் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி யூஸ்வல் டே தான், லைக் ஒரு வீக் டே தான், ஒர்க்கிங் டே தான். ஸோ ஐ டோன்ட்
நிறைய பேருக்கு என் பர்த்டே தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷஸ்லாம் வந்து நான் அப்படியே பம்பார்ட் பண்ணாது, விச் ஐ ப்ரிஃபர் இட் தட் வே. ஸோ உங்க மாதிரி அமைதியாக போச்சு. இன்னொரு சைடில் ஒரு ஏக்கம் இருக்கும்ல, லைக் ஒன்றுமே தெரியாமல், யாருக்குமே எனக்கு தெரியாமல் யாருமே எல்லாம் போயிட்டோமோ அப்படின்ற மாதிரி இன்னொரு சைடும் ஹிட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அதெல்லாம் தான் என்ன முன்னாள் நாள் வந்து ரொம்ப சாவடிச்சு நான் உட்காந்து எழுத ஆரம்பித்தேன். ஆன் த டே ஆஃப் மை பர்த்டே வாஸ் ஆக்சுவலி ப்ரிட்டி டீசென்ட். நான் நினச்ச அளவுக்கு அவ்வளோ மோசமாக போகல. டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் மை பர்த்டே ஓரளவுக்கு ஓகே, ஒரு மாதிரி ஸ்பிரிட்ஸ் லிஃப்ட் அப் ஆக ஆரம்பிச்சது. திங்ஸ் வில் டர்ன் அப் குட், சூர்யா எல்லாம் நல்லதே நடக்கும், ஒன்றும் வரி பண்ணிக்காத அப்படின்னு எனக்கே தோண ஆரம்பிச்சிது. அப்போ ஐ ஸ்டார்டட் சும்மா அந்த டே 1 ஆப் எடுத்துகிட்டு ஓகே எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக்கிறதுக்காக நான் என்ன சொல்கிறேன், முக்கால்வாசி நேரம் நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குன்னதே யாருக்கும் வெளில தெரியாது. ஸோ யாராவது தெரிஞ்சால் எல்லாருமே ஆறுதல் சொல்லுவாங்க, யாருக்குமே தெரியாதுன்றதுனால நானே எனக்கு ஆறுதல் சொல்லிக்கலான்ட்டு சரின்னு உட்காந்து அந்த ஜேர்னல் ஆப் எடுத்துக்கிட்டு ஓகே ஒரு ஆறுதல் சும்மா நல்லா தான் போகுது, சரியா நல்லா தான் இருக்கும், சும்மா எல்லாம் சும்மா டெம்பரரி திங்ஸ்லாம், ஸோ எதுவும் வரி பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரி எனக்கு நானே ஆறுதல் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் திங்ஸ் வேர் தட் டே. அதுக்கப்புறம் தான் எனக்கு டக்குன்னு நினச்சி பார்ப்போம், சரி ஓகே இது நல்லா இருந்துச்சு, இல்லை இது நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஐ தாட் வை நாட் ட்ரை திஸ் ஒரு ரொட்டீன் ஆக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டு இப்படி ஆரம்பித்தது தான். எனக்கே தெரியாமல் எப்படியோ 30 days வந்துச்சு. ஏன் 50mm நான் இவ்வளோ இது பண்ணுறேன் அப்படின்னா, அதுதான் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு மீடியம் கிரவுண்டுங்க. அது கரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு 24-35 ஒரு மாதிரி வைடு, அதே இந்த சைடு 85 போனீங்கன்னா ஒரு மாதிரி டைட் லென்ஸு, ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு மாதிரி ஒரு மீடியம் ஒரு கரெக்டாக ஒரு மிட் ஷாட்லாம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கெலாம் இந்த 50mm தான் பக்காவாக யூஸ் ஆகும். அண்ட் ஏபிஎஸ்சி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் 50mmன்றதுனால ஐ வென்ட் வித் திஸ் 30mm லென்ஸ். இப்போ போசுக்கோ இல்லை ஐயா சரி வா போயிட்டு வா கை 2 கை அப்படி வேணாம், திருப்பி வா, அதே திருப்பி போயிட்டு வா. இங்கே பாரு, கை எப்படி வச்சுக்க, இறக்கு நல்லா, கை இந்த கை நல்லா மூடிக்கோ, இந்த கை அந்த கை லைட்டாக இப்படி வச்சுக்கோ, அப்படி வச்சுக்கோ. இப்போ கேமரா பாரு, அதே மாதிரி அதே ஃபேஸ் டில்ட் வச்சு பாரு. தலையை கொஞ்சம் ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வா, கையால் இல்லை இப்படி விரலால் அப்படியே தலையை குனி இன்னும் கொஞ்சம், குனிஞ்சு அங்கே பாரு, கீழே பாரு, சரி நல்லா இங்கே பார்த்துட்டு பண்ணு. ஷோல்டர் என் சைடு வா, அந்த ஷோல்டர் கொஞ்சம் உள்ள, கொஞ்சம் தலையை தூக்கு, இங்கே பாரு, அப்படியே இரு. ரெடியா? நல்லா சிரிப்போடு வரணும். வா நான் சொல்லும் போது மேலே கொண்டு வா, கொண்டு வந்துட்டு இங்கே மேலே பாரு, கொண்டு வா, இந்த சைடு இன்னும் கொஞ்சம் அந்த சைடு பாரு, நல்லா சிரி பார்ப்போம். பத்தலை, அப்படி இரு நினைக்கட்டும். ஸோ ஐ கெஸ் யூ என்ஜாய் தி வீடியோ. இஃப் எஸ் ஐ ரியலி லைக் டு நோ. எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெருசாக அந்த வீடியோவில் வேறு எதுவும் சொல்கிறதுக்குன்னு இல்லை, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் திஸ் ஒன் தாட். ஐ see you guys soon in the next one. Until then, மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி.